Hello everyone. So நான் தான் உங்கள் லோகேஷ். வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். ஸோ புதுசாக யாருன்னா பார்க்குறீங்கன்னா வந்துட்டு என்னை பற்றி சொல்லலாம் வந்துட்டு ஜென்சிக்காக வந்துட்டு ஒரு புது ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஐ ஹவ் ஸ்டார்டட் திஸ் யூடியூப் சேனல். ஸோ நம்மளோட யூடியூப் சேனல் மோஸ்ட்லி வந்துட்டு தமிழ் டாபிக்ஸு, பாலிடிக்ஸில் என்ன போயிட்டுருக்கு, இல்லை வேறு எதுனா வந்துட்டு சயின்டிஃபிக்காக எதுனா தெரிஞ்சுக்கணும், இல்லை வேறு எதுனா இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் பற்றி பேசணும், ஹிஸ்ட்ரி பற்றி பேசணும், அந்த மாதிரி நான் வந்துட்டு நம்மளோட சேனல் எல்லாமே கவர் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை நோட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ பாஸ்ட் 4 months-ஆகவே வந்துட்டு இந்தியன் எக்கானமி, ஓகேவா, ஸோ நம்மளோட இந்தியன் எக்கானமி வந்துட்டு செம்ம ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிட்டுருக்கு. ஜிடிபி இன்ஃபேக்ட் மற்ற கண்ட்ரீஸை விட நம்ம கண்ட்ரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துட்டு வளர்ந்து வந்துருச்சு. பட் அட் த சேம் டைம் வந்துட்டு இன்னொன்று நோட் பண்ணேன், ஆனால் இந்தியன் கரன்சி வந்துட்டு ரொம்ப அப்படியே ஃபால் டவுன் ஆகிட்டே வருது. ஸோ இப்போ லாஸ்ட்டாக வந்துட்டு ஒரு 4 months பேக் வந்துட்டு 91 92 rupees இருந்துச்சு $1. ஸோ ஆனால் இப்போ வந்துட்டு $1 வந்துட்டு கிட்டத்தட்ட 95 rupees ஆகிடுச்சு. ஸோ ஏன் எல்லாமே டாலர் வச்சு எஸ்டிமேட் பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு ஏன்னா டாலரோட வேல்யூ வந்துட்டு மார்க்கெட்டில், எஸ்பெஷலி இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்ஸில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால ஸோ எல்லா கரன்சியுமே வந்துட்டு டாலரை டிபெண்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த டாலரை வந்துட்டு ஒரு ஸ்டாண்டர்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதிலிருந்து இந்தியன் கரன்சி இல்லை மற்ற கரன்சிஸ் வந்துட்டு அவங்களோட வேல்யூ வந்துட்டு எஸ்டிமேட் பண்ணுவாங்க. ஸோ எனக்கு என்ன டவுட்னா, நம்மளோட எக்கனாமி நல்லா க்ரோ ஆகுது. ஸோ எக்கனாமி வந்துட்டு எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ எக்கனாமினா ஒரு கண்ட்ரியோட இம்பார்ட்டன்ட் இதுவே வந்துட்டு எக்கனாமிக் க்ரோத் இருக்கணும். அப்படியே நம்மளோட கரன்சியோட வேல்யூ வந்துட்டு ரொம்ப கம்மியாகிட்டே வருது. நம்மளோட இந்தியன் கரன்சியோட வேல்யூ வீக்கன் ஆகிடுச்சு. பட் ஆனால் டாலர் வந்துட்டு ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்குது. அது ஏன்னு வந்துட்டு எனக்கு ரொம்ப டவுட் வந்துட்டு இருந்துச்சு. பட் ஸோ அதனால் வந்துட்டு அதை நான் எனக்கு தேடி கண்டுபிடிச்சி என்ன தான் நடக்குது, வாட் இஸ் ஹேப்பனிங் பிஹைண்ட் இட்னு கண்டுபிடிச்சேன். ஸோ அதை பற்றின இந்த வீடியோவில் வந்துட்டு மெயினாக பார்க்கலாம். ஸோ அதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் லெட்ஸ் கெட் டு த வீடியோ, ஓகேவா. ஸோ மெயினாக வந்துட்டு என்ன நடக்குதுன்னா, there are 2 things அதே. ஸோ ட்ரேட் அண்ட் டிமாண்ட் அண்ட் சப்ளை. ஒரு ட்ரேட் நடக்குது அப்படின்னா வந்துட்டு டிமாண்ட் இருக்கணும் அண்ட் சப்ளை இருக்கணும். இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு கண்ட்ரியோட க்ரோத்துக்கு. அண்ட் ஒரு கண்ட்ரியோட க்ரோத்துக்கு எக்கனாமி மட்டும் இம்பார்ட்டன்ட் கிடையாது, எவ்வளோ ட்ரேட் பண்ணுறாங்க, எவ்வளோ இம்போர்ட் பண்ணுறாங்க, எவ்வளோ எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, அதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இப்போ நாம் வந்துட்டு நிறைய யூஎஸ் ப்ராடக்ட்ஸை வந்துட்டு டிபெண்ட் ஆகிருக்கிறோம். பட் அட் த சேம் டைம் வந்துட்டு யூஎஸ்லையுமே வந்துட்டு இந்தியன் ப்ராடக்ட்ஸ் நிறைய பேர் வந்துட்டு வாங்குவாங்க. அங்கேருந்துமே நிறைய பேர் வந்துட்டு இம்போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய இந்தியன் ப்ராடக்ட்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அட் த சேம் டைம் வந்துட்டு இந்தியாவில் நம்ம நிறைய யூஎஸ் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு இம்போர்ட் பண்ணுறோம். இம்போர்ட் பண்ணும்போது நம்ம யூஎஸ் கரன்சிலேருந்து தான் வந்துட்டு டாலர்ஸ்லேருந்து டேரெக்டாக வந்துட்டு இம்போர்ட் வாங்குகிறோம். ஸோ வாங்கும்போது வந்துட்டு அண்ட் அட் த சேம் டைம் வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் சில ப்ராடக்ட்ஸ், இந்தியன் ப்ராடக்ட்ஸ். பட் ஆனால் எக்ஸ்போர்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா $800 billion இம்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா $400 billion எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். ஸோ நம்ம வந்து வாங்குகிற கோல்டாக இருக்கட்டும், இல்லை வாங்குகிற வேறு எதனா ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும், இல்லைனா வந்துட்டு எதனா ஒரு செமிகண்டக்டர் சிப்பாக இருக்கட்டும், இல்லை வேறு எதனா எலக்ட்ரானிக் இல்லை மற்ற ரிலேட்டட் ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸோ, இல்லை வேறு எதனா புது விதமான டெக்னாலஜியோ, இல்லை ஒரு மெடிசன் ரிலேட்டட் எதனா ஒரு டெக்னாலஜி வாங்கினாலும் we depend on other countries and especially US. ஸோ எதுனாலுமே வந்துட்டு யூஎஸ்லோட டாலர்லேருந்து தான் நம்ம கொண்டு வரோம். அண்ட் அதோட டிபெண்டன்சி வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்குது, ஓகேவா. ஸோ அதனால் அந்த ரேட் நம்ம எவ்வளோ இம்போர்ட் பண்ணுறோன்றது கிட்டத்தட்ட அரௌண்ட் $800 billion வந்துட்டு இம்போர்ட் பண்ணுறோன்னா, பட் எக்ஸ்போர்ட் பண்ணுறது நம்ம வந்துட்டு $400 billion. இது ரீசன் என்னென்னா வந்துட்டு ப்ரொடக்ஷன் ரொம்ப கம்மி. நம்ம மற்ற கண்ட்ரிஸ் கிட்ட வந்துட்டு சில கண்ட்ரி யூஎஸ்லாம் பார்த்திங்கன்னா வந்துட்டு இட் இஸ் வெல் டெவலப்ட் கண்ட்ரி. அந்த கண்ட்ரிஸ் வந்துட்டு அவங்களோட ஓன் மேனுஃபேக்சரிங் சிப்ஸ் வச்சுருப்பாங்க, செமிகண்டக்டர் சிப்ஸ் வச்சுருக்கிறதுக்கு தனி இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, மிலிட்ரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு அவங்க தனி எல்லாமே ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா, இன்ஸ்டெட் ஆஃப் ப்ரொடியூசிங் பண்ணுவோம், பட் ரொம்ப கம்மியான இந்தியாவில். ஆக்சுவலி அந்த ப்ரொடக்ஷனுக்காக தேவைப்படுற காஸ்ட் வந்துட்டு ரொம்ப அதிகம். ஸோ இந்தியன் கவர்மெண்ட் வந்துட்டு அதுக்காக தனியாக ஒதுக்குறதுன்றது ரொம்ப கம்மி. ஸோ அதுக்கு பதிலாக டைரெக்டாக ஃபாரின் கவர்மெண்ட்ஸ் இல்லை ஃபாரின் கண்ட்ரீஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி அவங்களோட மணியை வந்துட்டு தே வில் டைரெக்டாக அவங்களோட ப்ராடக்ட்ஸு இல்லை அவங்களோட ரிலேட்டடான மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்துட்டு அங்கேருந்து டைரெக்டாக வந்துட்டு இம்போர்ட் பண்ணிடுவாங்க இந்தியாவுக்குள்ளே. ஸோ இம்போர்ட் பண்ணும்போது ஸோ ஆப்வியஸ்லி வந்துட்டு அவங்க கொடுத்து வாங்கும்போது டாலர்ஸில் தான் வாங்குவாங்க. இப்போ அதுக்கு தான் ரீசெண்டாக வந்துட்டு நிறைய கண்ட்ரிஸ் கூட வந்துட்டு இந்தியா வந்துட்டு இருக்கிற எல்லா ரிசர்வ்ஸுமே வந்துட்டு கோல்டில் மாற்றுது. என்ன தான் வந்துட்டு கரன்சியோட வேல்யூஸ் வந்துட்டு மாறிட்டே இருந்தாலும் மார்க்கெட்டில், பட் கோல்டோட வேல்யூ வந்துட்டு ஒரு ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு எல்லா ரிசர்வ்ஸுமே வந்துட்டு கோல்டில் மாற்றுறாங்க. அண்ட் அட் த சேம் டைம் வந்துட்டு எக்ஸ்போர்ட் ரொம்ப கம்மி. ஸோ ப்ரொடக்ஷனும் த சேம் டைம் கம்மி. பட் இதுக்கு எங்கே ஒரு சிமிலர் எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஜப்பான் அண்ட் சைனா. அவங்களோட கரன்சியோட வேல்யூமே ரொம்ப கம்மி தான். பட் என்ன தான் அவங்களோட கரன்சி வேல்யூ கம்மியாக இருந்தாலும் அவங்க தேர் ஆல்சோ டெவலப்பிங். பட் ஸ்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்களோட எக்கனாமி இஸ் பூமிங் லைக் எனிதிங். இப்போ சொன்னால் கூட வந்துட்டு சைனாக்காரன் நம்ம கண்டுபிடிக்கிறாண்டா, ஏன்னா கண்டிப்பாக அவங்களோட எல்லா டெக்னாலஜியுமே ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்குது. அவங்க வந்துட்டு கரன்சியோட வேல்யூ டிபெண்டாக இருக்க மாட்டாங்க. ஏன்னா வந்துட்டு அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்மி.
அட் த சேம் டைம் இம்போர்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனால் சைனா வந்துட்டு எக்ஸ்போர்ட், தே ஆர் த கிங் ஆஃப் த எக்ஸ்போர்ட். ஏன்னா யூஎஸ்ஏ வந்துட்டு டேரெக்டாக சைனா கிட்ட டிபெண்ட் ஆயிருக்கு. எந்த அளவுக்கு வந்துட்டு சைனாவோட ப்ராடக்ட்ஸ், ஏன்னா சைனா வந்துட்டு ப்ரொடக்ஷனில் வேர்ல்டு குளோபல் ஸ்டேஜில் ஈவன் யூஎஸ்ஏ வந்துட்டு பின்னுக்கு தள்ளி அவங்க ஃபஸ்ட்டுக்கு இருக்காங்க. யார்? சைனா. ஸோ எந்த ப்ராடக்ட்ஸாக இருந்தாலும், ஏன்னா நம்ம சும்மா சொல்லும் போதே வந்துட்டு மேட் ஆன் சைனான்னு சொல்கிறோம், எல்லா ப்ரொடக்ஷன் ஹப்புமே வந்துட்டு சைனாவில் தான் இருக்குது. அண்ட் யூஎஸோட செகண்ட் தான் கம்பேர்ட் டு சைனா. அண்ட் ஜப்பானும் பார்த்திங்கன்னா வந்துட்டு தே ஆல்சோ அவங்களோட கரன்சி வீக்காக இருந்தாலும் பட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லெவல், ப்ரொடக்ஷன் லெவல் வந்துட்டு அவங்க அந்த ரெண்டு கண்ட்ரிஸ் சைனா அண்ட் ஜப்பான் வந்துட்டு அந்த விஷயத்தில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அண்ட் ஆஃப்கோர்ஸ் யூஎஸும் கூட. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு அவங்களோட ஓன் கண்ட்ரீஸில் ப்ரொடியூஸ் பண்ணி அதை மற்ற கண்ட்ரீஸ்க்கு விற்கிறதுனால அவங்களோட கரன்சி வேல்யூ ஒன்று ஏறுது. அட் த சேம் டைம் வந்துட்டு தே டோன்ட் ஹேவ் டு டிபெண்ட், அவங்க மற்ற கண்ட்ரிஸ் டிபெண்ட் ஆகிருக்கணும் அவசியம். இப்போ நம்ம வந்துட்டு ப்ரொடக்ஷன் இங்கே கம்மின்றதுனால வேறு எதனா வாங்கணும்னா கூட வி ஆர் டிபெண்டிங் ஆன் அதர் கண்ட்ரிஸ். ஸோ மற்ற கண்ட்ரிஸ் கிட்ட வாங்கும்போது நம்மளோட கரன்சி வேல்யூவும் மாறுது, அடி வாங்குது. பட் அகைன் அட் த சேம் டைம் வந்துட்டு ஈச் அண்ட் எவ்ரி சிங்கிள் டைம் வந்துட்டு அவங்களே வந்துட்டு நம்ம வந்துட்டு டிபெண்ட் ஆகிருக்கு. இப்போ திடீர்னு வந்துட்டு அவங்க எதனா ஒரு வார் சுச்சுவேஷன் வருது, அவங்க எதனா ஒரு சாங்ஷன் போடுறாங்க அப்படின்னா நம்மளோட கண்டிப்பாக இது இன்டெரக்டாக எக்கனாமியை கண்டிப்பாக அடி வாங்கும். அட் த சேம் டைம் இட் வில் லீட்ஸ் டு இன்ஃப்ளேஷன். ஸோ இப்போ ரீசெண்டாக வந்துட்டு நம்மளோட ஆயில் ப்ரைஸஸ் எல்லாமே இருக்குது. ஆயில் எக்ஸ்போர்ட் பிகாஸ் ஆஃப் த வார் போயிட்டுருக்கு கண்டிப்பாக. ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்ச வார் ஒன்று உக்ரைன் அண்ட் ரஷ்யாவில் போயிட்டுருக்கு, இப்போ வந்துட்டு ஈரானுக்கு போயிட்டுருக்கு வார். ஸோ அந்த மாதிரி எல்லா வாருமே வந்துட்டு தட் வில் இன்டைரக்ட்லி அஃபெக்ட் அஸ். ஓகேவா? ஸோ அதுவும் ஒரு ஃபேக்டர். அட் த சேம் டைம் வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்களில் வந்துட்டு மற்ற கண்ட்ரிஸ் வந்துட்டு மற்ற யூஎஸ் மாதிரியான கண்ட்ரிஸ் டிபெண்டாக இல்லாத பட்சத்தில் அவங்க ஓன் ப்ரொடியூஸ் பண்ணும்போது அவங்க யாருக்கும் பதில் சொல்ல தேவையில்லை. ஸோ தே கேன் ஏபிள் டு ப்ரொடியூஸ் தேர் ஓன் கைண்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸோ இல்லை எதனா ஒரு ப்ரொடியூஸ் பண்ணுமோ எல்லாமே ப்ரொடியூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அதுதான் வந்துட்டு அவங்கக்கிட்ட இருக்கிற ஒரு பவர். ஸோ அவங்களோட கரன்சி வந்துட்டு வேல்யூ கம்மியாகுது அதிகமாகுதுன்ற ஒரு வரி அவங்களுக்கு தேவையில்லை. பட் ஒரு கண்ட்ரி க்ரோ ஆகணும் அப்படின்னா கண்ட்ரியோட ஜிடிபி அண்ட் ஆஃப்கோர்ஸ் அதோட எக்கனாமி, அந்த எக்கனாமிக் க்ரோத் இருக்கணும். அட் த சேம் டைம் வந்துட்டு ஒரு பேலன்ஸ்டான டாலர்ஸும் இருக்கணும். டாலர் அண்ட் ஈக்குவலண்ட், டாலருக்கு ஈக்குவலண்ட்டாக நம்மளோட இந்தியன் கரன்சி வேல்யூ இல்லை மற்ற நாட்டோட கரன்சி வேல்யூ இருக்கணும். அண்ட் சில டைம் யோசிச்சிருக்கேன், ஸோ அப்போ ஏன் $1 வந்துட்டு ₹1 ஆனால் என்ன ஆகும் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். பட் அப்படி ஆகக்கூடாது. ஏன்னா வந்துட்டு நிறைய ஐடி செக்டார்ஸு, நிறைய ஹெல்த் கேரு, மெடிசன் எல்லாமே வந்துட்டு டிபெண்ட் ஆகிருக்கிறது யூஎஸ்ஸும் டிபெண்ட் ஆகிருக்கு. இப்போ நம்ம சப்போஸ் திடீர்னு ஒன்று எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ நீ வந்துட்டு $1 வந்துட்டு ₹1 ஆக்கிட்ட அப்படின்னா எக்ஸ்போர்ட்டோட வந்துட்டு ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ அந்த வேல்யூ வந்து ரொம்ப அதிகமாகிடும். திங்க் அபவுட் இட். ஸோ அதனால வந்துட்டு ஒரு ஸ்டேபிளான ஒரு கரன்சி வேல்யூ இருக்கணும். பட் இப்போ கரண்ட்டாக வந்துட்டு ரொம்ப ஏறிடுச்சு. இப்போ ரைட்னா வந்துட்டு $1 வந்துட்டு ₹95, தட் இஸ் மோர். பட் ஆனால் அந்த ஒரு ஸ்டேபிள் திங் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கும். ஒரு 92 இருந்தது, இப்போ வந்துட்டு ரொம்ப அதிகமாகிடுச்சு பிகாஸ் ஆஃப் த எக்ஸ்போர்ட் கம்மியாகிட்டு. அந்த மாதிரி சில விஷயங்கள் ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு இந்தியா ஒன்றும் இல்லை, என்னென்னா இந்தியா ஹேஸ் டு ஸ்டார்ட் ப்ரொடியூசிங் இட்ஸ் ஓன் திங்ஸ். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இருக்கிற ஜென்ரேஷனும் சரி, இன்ஸ்டெட் ஆஃப் டைரக்ட்லி இம்போர்ட்டிங் ஃப்ரம் அதர் கண்ட்ரிஸ், இப்போ யூஎஸ்ஏ டிபெண்டாக இருக்குது மிலிட்ரிக்கும் இல்லை வேறு எதுனா வந்துட்டு இந்த ரஃபேல் போர் விமானங்கள் வாங்குது அப்படிலாம் சொல்லுவாங்க ஃப்ரான்ஸ் கிட்டேருந்து, யூஎஸ் கிட்டேருந்து. அதெல்லாம் வந்துட்டு தே ஹேவ் டு ஸ்டார்ட் ப்ரொடியூஸ் இட் ஓன். அதுவும் பண்ணுறாங்க, பட்ஜெட் ஒதுக்குறாங்க. பட் அதுக்கு ஒரு குறிப்பிட்ட இதுக்கு மேலே பட்ஜெட் ஒதுக்க முடியாத பட்சத்தில் வந்துட்டு தே ஆர் டிபெண்டிங் ஆன் த ஃபாரின் கண்ட்ரிஸ். அண்ட் ஆப்வியஸாக சொல்லணும்னா வந்துட்டு முக்கால்வாசி ஐடி செக்டர்ஸ் 90 to 95% ஆஃப் ஐடி செக்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு ஃபாரின் கண்ட்ரிஸ் தான். இங்கே எவ்வளோ ஸ்டார்ட் அப் இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க. ஸோ ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் வந்துட்டு ஜோஹோ. ஸோ அவங்க வந்துட்டு ஒரு பாப்புலரான வந்துட்டு ஒரு கம்பெனி. இப்போ அஃப்கோர்ஸ் தேர் ஐடி ஜெயிண்ட் நவ் இன் சென்னை. பட் மற்றபடி வந்துட்டு இந்தியாஸில் வந்துட்டு அந்தமாதிரி சொல்லத்தக்க பேர்கள் வந்துட்டு நிறைய இல்லை. ஸோ டாடா இஸ் ஆப்வியஸ்லி ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் கம்பெனி. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நிறைய கம்பெனிஸ், செல்ஃப் மேட் கம்பெனிஸ் ஃப்ரம் இந்தியா வரணும். ஸோ ரிலையன்ஸ் மாதிரி அண்ட் தெர் ஆர் மெனி அதர் கம்பெனிஸ் அதே. பட் ஸ்டில் நிறைய வந்துட்டு ஃபாரின் கம்பெனிஸ் தேவ் ஆல்ரெடி கேம் இன் டு இந்தியா. ஸோ அதுவும் ஒன் ஆஃப் த ரீசன். ஸோ நிறைய வந்துட்டு நம்ம டிபெண்ட் ஆகிருக்கிற வென் ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் வரும்போது நமக்கு இட் வில் ஆல்சோ லீட்ஸ் டு அன்எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் நிறைய ப்ராப்ளம் வரும். ஸோ ஒரு கண்ட்ரியோட எக்கனாமிக் க்ரோத்தே வந்துட்டு அடி வாங்குற அளவுக்கும் இன்டெரக்டாக அது அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதுதான் வந்துட்டு உண்மையிலே என்ன தான் நடக்குது, ஸோ இந்த கரன்சி பின்னாடி என்ன நடக்குது, ஸோ மற்றபடி வந்துட்டு வேறு என்னெல்லாம் வந்துட்டு பண்ணால் நம்மளோட கரன்சி வந்துட்டு ஃப்யூச்சரில் க்ரோ ஆகும் அப்படின்றதெல்லாம் பற்றி நான் பார்த்தேன். அண்ட் அதை பற்றி ஷேர் பண்ணேன். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் வந்துட்டு திக்கி ஐட்டம் வளர்ந்தால் வந்துட்டு சாரி, பிகாஸ் எனக்கு கடைசி வரைக்குமே என்ன கண்டென்ட் எடுக்கலாம், ஸோ எதை போடலாம், ஸோ நம்ம இன்றைக்கி எதனா ஒன்று கற்றுக்கிட்டு ஸோ அதை பற்றி பேசினா நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசித்தேன். ஸோ ஃப்யூச்சரில் வந்துட்டு ஐ ட்ரை டு அப்டேட் மைசெல்ஃப். பட் இந்த வாட்டி ஒரு வித்தியாசமான பேக்ரவுண்ட் இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த பேக்ரவுண்ட் செட் பண்ணியிருக்கேன். யா, தட்ஸ் இட். ஸோ see you guys in the next video. அண்ட் இன்னொரு வீடியோ இருக்குது ஆக்சுவலி, மேபி இதுக்கு அடுத்த வீடியோ ஐ மைட் ஷூட். ஸோ அதுவும் ஷூட் பண்ண நான் வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன். அது வந்துட்டு வேறு ஃப்ரேம் ஒர்க்கில் வச்சு. ஓகே, ஸோ see you guys until then. Bye bye.